إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى في سورة النساء يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை செயல்படுத்துவது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலகுவது, ஒழுக்கமாக வாழ்வது, பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை செய்வது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதன் இதையெல்லாம் செய்வதற்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் அவன் செய்தால் எப்ப அவனுக்கு பயனளிக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவுறான், ஜக்காத்து போன்ற தர்மங்களை செய்யறான், அல்லாஹ் போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறான், பிறருக்கு உதவுறான், நல்ல காரியங்களை செய்யறான், தீமைகளை விட்டு விலகுறான். இதெல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு பயனளிக்கும்? அல்லாஹ்விடத்தில் எப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும்? எல்லாத்துக்கும் மேல அந்த மனிதனுடைய அக்கீதா கொள்கை சரியாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய கொள்கை, இறை நம்பிக்கை, அக்கீதா சரியா இருந்தாதான் அல்லாஹ் தஆலா அவன் செய்யக்கூடிய செயல்களை அங்கீகரிப்பான். ஒரு மனிதன் கிட்ட கொள்கை இல்லை, அக்கீதாவை சரியில்லை, அக்கீதால கோளாறு இருக்கிறது, இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தவறு செய்கிறார், அப்படிப்பட்ட மனிதன் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்தாலும் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துல இருக்கிறான்னு சொன்ன அவன் முதல்ல தன்னுடைய கொள்கையை சரியாக்கணும், தன்னுடைய அக்கீதாவை கரெக்டா இருக்கணும். அக்கீதாவுல இஸ்லாம் எப்படி நம்ப சொல்கிறதோ அப்படி அவன் நம்பணும். ஆக அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அக்கீதா சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்திலே 135வது வசனத்திலே 136வது வசனத்திலே சொல்றார், யா அய்யு அல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது விசுவாசம் கொள்ளுங்கள், வ ரசூலிஹி, அவருடைய தூதர் மீது விசுவாசம் கொள்ளுங்கள், வல் கிதாப் அல்லதி நஸல அலா ரசூலிஹி, அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது என்ன வேதங்களை இறக்கினாரோ அதன் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், வல் கிதாப் அல்லதி அன்ஸல மின் கப்ல், இந்த முஹம்மது என்ற தூதருக்கு முன்பு என்ன வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டதோ அந்த வேதங்கள் மீது விசுவாசம் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் சொல்றார், வமன் யக்ஃபுர் பில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை வானவர்களை நிராகரிக்கிறாரோ, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நிராகரிக்கிறாரோ, வ ருசுலிஹி, அவன் அனுப்பிய தூதரை நிராகரிக்கிறாரோ, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நிராகரிக்கிறாரோ, ஃபக்கத் ضل ضلالا بعيدا, அல்லாஹ் சொல்றான், இப்படி எவனொருத்தனை அல்லாஹ் நிராகரிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறானோ, மறுமை நாளை நிராகரிக்கிறானோ, வேதங்களை நிராகரிக்கிறானோ,
மலக்குகளை நிராகரிக்கிறானோ இப்படிப்பட்ட மனிதன் மிக தூரமான வழிகள் என்று சொல்லக்கூடிய குஃப்ரிலே இருக்கிறார், இறை நிராகரிப்பிலே இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வை நம்புறது மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அல்லாஹ் அனுப்பிய வேதங்களை நம்புவது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அது போன்று பாருங்க, ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அக்பரினி அனில் ஈமான், அல்லாஹ்வுடைய தூதரே ஈமான் என்றால் என்ன, இஸ்லாத்துடைய அடிப்படையான ஈமான் என்றால் என்ன, அஸ்லுல் ஈமான் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அன் துமின பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி வ ரஸூலிஹி வல் யௌமில் ஆகிர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் என்றால் என்ன தெரியுமா? 6 விஷயங்களை நம்புவது, அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய மலக்குகளை நம்புவது, அவன் அனுப்பிய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதரை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, வல் ஈமான் பில் கத்ரி கைரி வ ஷர்ரி. கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதிரை நம்புவது, விதியை நம்புவது, அது நமக்கு நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும். இதை அனைத்தையும் ஒரு மனிதன் நம்பினால்தான் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் இந்த 6 விஷயங்கள், அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது, அல்லாஹ் அனுப்பிய இறக்கி அருளிய வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, 6வதாக கடைசியாக விதியை நம்புவது. இந்த 6 விஷயங்களை ஒரு மனிதன் சரியாக நம்பியிருந்தால் மட்டுமே அவன் தொழுவக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் வைக்கக்கூடிய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் செய்யக்கூடிய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுல எதையுமே சரியில்லை. இதுல ஒரு மனிதன் தவறு செய்கிறார், கொள்கை விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தவறு செய்தா கூட அவனுடைய எல்லா அமல்களுமே என்ன ஆயிடும்? வீணாயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. முஸ்லிம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல முதல் ஹதீஸ், அந்த ஹதீஸ் எப்படி வருகின்றது என்று சொன்னால், யஹ்யா இப்னு உம்ரு, ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், இவங்க 2 பேருமே தாபீன்கள். இவங்க 2 பேருமே என்ன செய்யறாங்க? பஸ்ரா என்ற நாட்டிலிருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் அந்த நாட்டிலிருந்து வர்றாங்க. வந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களே, எங்கள்ட பஸ்ரா என்ற நாட்டில் மஅபத் அல் ஜுஹனி என்கின்ற ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இன்னல் அம்ர உன்ஃபுல், காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கிறது, அல்லாஹ் விதியெல்லாம் ஏற்படுத்தல, விதியை மறுக்கிறான், விதியே இல்லைன்றான், அவனை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவனை பத்தி நம்ம என்ன விளங்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அவனுடைய நிலை என்ன. அப்ப அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அவனை விட்டு விலகியவன், அவன் என்னை விட்டு விலகியவன். சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் உஹதுடைய மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்திருந்தாலும் அவன் விதியை நம்பலன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு காரணம் என்ன செய்ய மாட்டான், அவன்கிட்ட அந்த அமலை எடுக்கவே மாட்டான், அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்? அல்லாஹ் கடமையாக்கிய ஈமான்ல மிக முக்கியமான ஒரு விதியை என்ன செய்யறான், அவன் மறுக்கிறான். அப்போ ஒரு மனிதன் விதியை மறுத்தா அவன்கிட்ட மொத்த தொழுகையும் போச்சு, அவன்கிட்ட மொத்த ஈமானும் போச்சு, அவன்கிட்ட மொத்த இபாதத்துகளும் போச்சு. ஆக விதி என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை நம்புவது எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கிறதோ, அது போல இல்ல விதியை நம்புறது முக்கியமான விஷயம். நம்ம தமிழக முஸ்லிம்கள்ல தௌஹீத் எல்லாம் நாங்க விலகிக்கிட்டோம்னு சொல்றாங்க, அங்க ஜமாத்தில் இருக்கட்டும், நடுநிலையா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும். இந்த தௌஹீத்வாதிகளை பார்த்து எல்லாத்தையும் கேட்கிறேன், விதி என்றால் என்ன? இஸ்லாம் விதியை எப்படி நம்ப சொல்கிறது? மராத்திபுல் கத்ர், கதிருக்கு வந்து எப்படி நம்பணும், விதியை நம்பதற்கான நிலைகள் என்ன? யாருக்குமே தெரியாது. ஏன்? விதியை பத்தி என்ன நம்ம பேசுறோம், விதியை நம்பணும், எப்படி நம்பணும் யாருக்காவது தெரியுமா? விதியை எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறது? தெரியல. நம்ம மக்கள் தௌஹீத் என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால் என்ன தெரியுமா விளங்கி வச்சிருக்காங்க? தர்காக்கு போகக்கூடாதுப்பா, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யறது என்ன, ஓரளவு சரியாக இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வை எப்படி நம்பணும், அல்லாஹ்வை எப்படி அவன் மீது விசுவாசம் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பண்புகள்னா என்ன, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன, இதை பத்தி கேட்டா எல்லாத்துக்கும் சூரா இக்லாஸ் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. அல்லாஹ்வை நம்புவது என்ன மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய பண்புகளை இஸ்லாம் எப்படி நம்ப சொல்கிறதோ அப்படி நம்ம நம்பணும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அது பற்றிய எந்த ஒரு தெளிவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்ல என்ன அப்படின்னு முஸ்லிம்கிட்ட கேட்டோம்னா, விவரம் தெரிஞ்சவங்க, தௌஹீதுல தெரிஞ்சவங்க,
அவங்க கிட்ட போய் கேட்டா அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்குது, அது என்ன செய்யணும், அதை எப்படி நம்பலாம், அது தெரியல. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வை நம்புவதற்கு ஒரே வழி என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகளை வைத்துதான் அவனை அறிய முடியும். அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மூலமாகவோ தன்னுடைய பெயர்கள் எப்படி, தனக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அதை வைத்துதான் நம்ம விளங்க முடியுமே தவிர மரத்துக்களை போய் உட்கார்ந்தெல்லாம் தவம் பண்ணினா என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை பத்தி தெரியலையோ அவங்கிட்ட எப்படி அல்லாஹ்வுடைய பயம் வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு உண்மையில அல்லாஹ்வுடைய அச்சம் வரும் தெரியுமா மனசுல? யார் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறானோ அவனுக்கு தான் உள்ளத்துல அச்சம் வரும். அல்லாஹ்வை பத்தி ஒரு மனிதன் எவ்வளவுக்குள்ள தெரிகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்துல என்ன, அல்லாஹ்வை பற்றி அச்சம் வரும். அப்ப அல்லாஹ்வை பத்தி தெரிந்து கொள்வதற்கான வழி என்ன? அல்லாஹ் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறான், தன்னுடைய பண்புகள் சிபாத்துகளை சொல்லியிருக்கிறான். அதை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வை அறிய முடியும். வாங்க, அதுல நம்ம எந்த அளவுக்கு சரியா இருக்கும். இன்னைக்கு தமிழகமா இருந்தாலும் சரி, மற்ற இந்தியா போன்ற நாடுகள் எடுத்துட்டாலும் சரி, எல்லா மாநிலங்களும் என்ன பொதுவாக மக்கள்கிட்ட அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய விதிகள்ல 7 விதிகளை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள்ல 7 பண்புகளை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய மற்ற பண்புகள் என்ன செய்வாங்க, மறுத்து விடுவார்கள், அல்லது திரித்துக் கொள்வார்கள், அல்லது மாற்று பொருள் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா மாயிதா என்கின்ற 5வது அத்தியாயத்துல 64வது வசனத்துல, பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டே இருக்கிறது என்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன். இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்வுடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டே இருக்கிறது. இதை நம்ம எப்படி விளங்கணும்? ஒரு கூட்டம் வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, முஅத்திலான்னு சொல்லுவாங்க, ஜஹ்மியான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு கையா, நமக்கும் கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கை, அப்ப என்ன தூக்கு, அல்லாஹ்வுக்கு கைனா கை கிடையாதுன்னு அல்லாஹ்வுடைய அந்த பண்பையே மறுத்துட்டாங்க. இன்னொரு கூட்டத்தார்கள் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு கையின்னா கை கிடையாதுப்பா, கையின்னு சொன்னா சக்தி, ஆற்றல், வல்லமை அப்படின்ற மாதிரி என்ன செய்தாங்க, வியாக்கியானம் கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எப்பொழுதும் கிடையாது, அவன் கேட்பவன் பார்ப்பவன். இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அவன் கேட்கின்றவன் பார்க்கின்றவன். அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய பண்பு இருக்கிறது, பார்க்கக்கூடிய பண்பு இருக்கிறது, அது அல்லாஹ்வே சொல்றான். நாமளும் கேட்கிறோம், நாமளும் பார்க்கிறோம். பொதுவா அல்லாஹ் குர்ஆன்ல இந்த 2 பண்பு அதிகமா பயன்படுத்துறான். ஏன்? மனிதர்கள் இந்த 2 பண்புடையவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், மனிதனும் கேட்கிறான், மனிதனும் பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் கேட்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். ஆனா என்ன, லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எந்த பொருளுமே கிடையாது, அவனை போன்று எப்பொருளுமே இல்லை. அல்லாஹ் மாதிரி யாரும் கேட்க முடியாது. மனிதனுடைய கேட்கக்கூடிய நிலைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, மனிதனுடைய பார்வைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன, மனிதனோடு ஒப்பிடவே கூடாது. இப்படிதான் என்ன செய்தாங்க சஹாபாக்கள், விளங்கிட்டாங்க. அல்லாஹ்விற்கு கையா, கைகள் தான், அது அப்படியே நம்ம நம்புவோம், நேரடி பொருள் மாற்று பொருள் தர மாட்டோம், சுய விளக்கம் கொடுக்க மாட்டோம். இப்படித்தான் சஹாபாக்கள் நம்பினாங்க. அது போன்று அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய பண்பா, பார்க்கக்கூடிய பண்பா, அந்த பண்புகள் மனிதனுக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்பு வேற, மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்பு வேற, ரெண்டுத்தையும் ஒப்பிடக்கூடாது என்று சொல்லித்தான் சஹாபாக்கள் விளங்கினாங்க. அப்படிதான் அவங்க விசுவாசம் கொண்டார்கள். அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறானா, பூமி சுத்துது, விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, என் சஹாபாக்கள் தெரியல விஞ்ஞானம், அவங்க என்ன செய்தாங்க, அதை அப்படியே நேரடி பொருளை நம்பினார்கள். நாமளும் நம்புவோம். இதுதான் என்ன நேர்வழி. இதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்குப்பா, ஏதோ வந்தமா தொழுதமா போனோம்னா போங்க, இதெல்லாம் நன்மை எதுவும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நீங்க சரியா இருந்தாதான் உங்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வை பத்தி தெரியல, அல்லாஹ்வை பத்தி நம்ம அறியலன்னு சொன்னா எப்படி நம்ம அவனை வணங்க முடியும்? ஆக அல்லாஹ்வை வணங்குவது எவ்வளவு அவசியம் வாய்ந்ததோ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அது போன்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை அவன் எப்படி நம்ப சொல்கிறானோ அவ்வாறு நம்புவதும் என்ன மிக முக்கியமானது. இதுல ஒரு மனித அலட்சியமாக இருந்தான்னு சொன்னா, கவனக்குறைவாக இருந்தான்னு சொன்னா, பொறுப்போக்காக இருந்தான்னு சொன்னா,
அவன் ஈமான் என்ன செய்யப்படாது, அங்கீகரிக்கப்படாது. அவன் இறைநம்பிக்கை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்க மாட்டான். ஏன்? அல்லாஹ்வை வணங்குவது எவ்வளவு அவசியமோ அது போன்று அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய விஷயம் அவசியம். அவனை எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறதோ அப்படி நம்புறோம். இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய நிலை என்ன, நிறைய முஸ்லிம்களுக்கு அஸ்மா சிஃபாத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் மறுத்துட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, அல்லாஹ்வுக்கு சொன்ன நேரடி பண்புகள் அப்படியே நம்பணும்னு சொல்லிட்டு அறிவை வச்சு என்ன பண்ணுது, சில பண்புகளை மறுக்குது. அதுக்கு உதாரணம் பாருங்க, ஒரு நபர் கேள்வியை கேட்கிறார். என்னன்னு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் என்ன, 60 அடி. சரி, அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கையில தானே படைச்சா? அடுத்து நாளைக்கு மறுமை நாள்ல சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய கைகள் இருக்கும். அப்ப இதை நம்ம எப்படி நம்பணும், அல்லாஹ்வுடைய கையினுடைய அளவுகள் என்ன என்று ஒரு மனிதன் அறியாம கேட்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு சொல்லியிருக்கிறானோ அதை நேரடி பொருளை விளங்கணும், அதற்கு மாற்று பொருள் தரக்கூடாது, சுத விளக்கம் அளிக்க கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ அப்படியே நம்பு. இதுல கேள்விலாம் கேட்காது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர் ரஹ்மான் அலா அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறார். எப்படி உயர்ந்திருக்கிறார்? அப்ப இமாம் மாலிக் சொன்னாங்க, அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது அறியப்பட்டது. வல் கைஃப் மஜ்ஹூல், அவன் எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பது என்ன, அறியப்பட்டது கிடையாது. வல் ஈமான் பிஹி வாஜிபுன், அதன் மீது ஈமான் கொள்வது அவசியம் வாய்ந்தது, வாஜிபானது. வஸ்ஸுவால் அனில் பிதா, இது பற்றி கேள்வி கேட்பது என்ன, பிதஅத் ஆகும், கொள்கை ரீதியான பிதஅத் ஆகும் என்று எச்சரித்தாங்க. அப்ப நம்மள என்ன செய்யணும், அல்லாஹ்வை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்கன்னா அல்லாஹ்வை சரியாக அறிமுகப்படுத்தணும், சரியா தெரியப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு நிலை என்ன, என்ன பதில் சொல்லப்படும் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தௌஹீதுல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கருத்துக்களை தான் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கை எதை பிடிக்குமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, தன்னுடைய கையை கூட்டிக் கொள்வான், தன்னுடைய கையை குறைத்துக் கொள்வான். இதுவா அல்லாஹ் பத்தி பேசுறது? ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரி, அல்லாஹ் வந்து எப்படி இந்த சமுதாயம் அறிய வேண்டுமோ அப்படி இன்ன வரைக்கும் அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை எப்படி விளங்க வேண்டுமோ அதை விளங்காம தான் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நிமிக்க அல்லாஹ்வியார்களே, மார்க்கத்துல இது பற்றி அறிவது முக்கியம். இதெல்லாம் ஆலிம்களோட வேலைப்பா, நம்ம என்ன ஏதோ வந்தோமா என்ன தொழுதமா போனோமா அப்படி கிடையாது. மார்க்கத்தில் சில அடிப்படையான விஷயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அக்கீதான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயம், மலக்குகளை நம்பக்கூடிய விஷயம், தூதரை நம்பக்கூடிய விஷயம், இதுல பாமரன் படிச்சவன் ஆலிம் ஆலிமல்லாத யாரும் கிடையாது. எல்லாருமே இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம்னு சொல்றானா அவங்க கிட்ட இந்த கொள்கை சம்பந்தமான தெளிவு வரணும், அது பற்றிய பேச்சு அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவன் உண்மையாகவே தன்னுடைய ஈமான் செய்ய முடியும், சரியாக்கி கொள்ள முடியும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கொள்கை பற்றிய தெளிவு நம்ம கிட்ட வரணும். இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், வலகத் கذبت قوم نوح المرسلين, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்ன செய்தது, ஒட்டுமொத்த தூதரையும் மறுத்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒட்டுமொத்த தூதரையும் மறுத்து விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க சமுதாயம் ஒரு தூதரை தான் மறுத்துச்சு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை மட்டும்தான் அந்த சமுதாயம் மறுத்துச்சு. ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒட்டுமொத்த தூதரை ஏன் மறுத்துச்சு சொல்றான்? ஒரு தூதரை தானே அவங்க மறுத்தாங்க, ஏன் ஒட்டுமொத்த தூதரை மறுத்ததாக சொல்றான்? அதான் அங்கதான் பார்க்கிறோம். என்ன, ஒரு மனிதன் ஒரு தூதரை நிராகரித்தால் கூட அவன் ஒட்டுமொத்த தூதரை நிராகரித்தவன் போல் ஆகுவான். ஒரு மனிதன் ஒரு தூதரை நிராகரித்தால் கூட ஒட்டுமொத்த தூதரை நிராகரித்தவன் போல் ஆகும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த யூதன் எந்த கிறிஸ்துவன் நான் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பிறகு என் மீது ஈமான் கொள்ளாமல் என் மீது விசுவாசம் கொள்ளாமல் மரணிப்பானோ அவன் என்ன நரகத்திற்கு தான் செல்வான், நிரந்தர நரகத்திற்கு தான் செல்வான். அப்ப என்ன விளங்குது, நபிமார்கள்ல அனைவர் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்லல, அவர் ஒரு தூதர் தான், அவரை விசுவாசிப்பேன், ஆனா நபிகள் நாயகத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ காஃபிர், நீ என்ன நிரந்தர நரகத்துக்கு தான் செல்வாய். ஏன் அப்படித்தான் இஸ்லாம் நம்ம நம்ப சொல்லுது. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கத்துல அடிப்படையை விளங்குங்க, அக்கீதா தொடர்பான விஷயத்துல அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னைக்கு பள்ளிவாசல்ல என்ன அதிகமா பேசப்படுது, ஓ வாலிபர்களே, பெண்களே, ஹிஜாபே, வரதட்சணையே, வட்டியே, இதை பத்தி தான் பேசப்படுது. இதை விட கொள்கை விஷயத்துல என்ன தெளிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு, விதியை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு?
இன்னைக்கு எல்லா பள்ளிகளும் இந்த நிலையில தான் இருக்குது. ஆக மிக்க அல்லாஹ்வுடையவர்களே, மாறணும். நாம் நம்முடைய ஈமானை என்ன செய்யணும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னார். சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஏன் அந்த ஒரு மாற்றம் வந்தது? சஹாபாக்களுடைய வாழ்வு ஏன் இப்படி இருந்தது? அவங்க அக்கீதாவை விளங்கினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் அந்த சஹாபா மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்களுடைய உள்ளத்துல அக்கீதாவை ஆழமாக என்ன செய்தாங்க? பதிய செய்தாங்க. அந்த அக்கீதாவில் இருந்த தெளிவுதான், அதுல இருந்த உறுதிதான் அவங்கள மார்க்கத்தின் அடிப்படையில சரியானவர்கள் நடந்துவதற்கு என்ன செய்துச்சு? அவங்களுக்கு வழியை வகுத்து கொடுத்தது. ஆக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய அக்கீதா தான் மிக அவசியம் வாய்ந்தது. அதனாலதான் பார்க்கிறோம், ஹதீசுகள்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு சஹாபா சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாங்க, ஜுந்துப் என்று சொல்லக்கூடிய சஹாபி, ஃபதஅல்லம்னல் ஈமான قبل ان نتعلم القرآن. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவதற்கு முன்னாடி அக்கீதாவை கற்றுக் கொடுத்தாங்க, இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ஒரு மனிதன் குர்ஆனை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை என்ன அப்படின்றத ஒரு மனிதன் தெரிந்தவனாக இருக்கணும். ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே இதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரே நஹர் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅபுதுல்லாஹ வஸ்தனிபுத் தாகூத். இந்த உலகத்துல அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறான்? தூதர்களை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆட்சி அதிகாரம் பண்ணணும், மக்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றணும், இதெல்லாம் பரவ சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன தெரியுமா? அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை சொல்றதுக்கு தான் முதல்ல அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார். அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்குறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுப்பான். அது நம்முடைய நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி இந்த உலகத்தில் நம்ம செய்யணும்னு சொன்னா நம்ம எப்படி செய்யணும்? நபிமாருடைய அழைப்பு பணி என்ன, எப்படி இருந்துச்சு? இந்த கொள்கையை சொல்லணும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆக இந்த கொள்கையை தான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் காலைல ஒரு 10 முறை, அசர் தொழுகைக்கு அப்புறம் ஒரு 10 முறை, 100 முறை சொன்னாலும் நம்ம சொல்லுவாங்க. ஏன்? பொருளை தெரியல. நம்ம பார்க்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம், அது நம்ம மக்களுக்கு இன்னும் விளங்குன. லா இலாஹ இல்லல்லாஹ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல 2 முக்கியமான அடிப்படைகள் இருக்கிறது. ஒண்ணு என்ன? அல் இஸ்பாத், இரண்டாவது நஃபி. அல் இஸ்பாத் என்ன? உறுதிப்படுத்துவது, இரண்டாவது மறுப்பது. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றானா அவன் உறுதிப்படுத்தவும் செய்யணும், மறுக்கவும் செய்யணும். இந்த 2 அடிப்படைகள் இருந்தா தான் அவனுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா இன்னைக்கு என்ன, நிறைய பேருக்கு அந்த கொள்கையும் தெரியல. எதை மறுக்கணுமோ அதை மறுக்கவும் மாட்டாங்க, எதை உறுதிப்படுத்தணுமோ உறுதிப்படுத்த மாட்டாங்க. முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் தெரியாம இருக்கிறாங்க. மிக்க அல்லாஹ்வுடையவர்களே, நம்ம பார்க்கிறோம் மக்கத்து காபிர்கள் கூட என்ன செய்திருந்தாங்க தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை விளங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன, நமக்கு தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? லா காலிக இல்லல்லாஹ், படைக்கிறவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. லா மாலிக இல்லல்லாஹ், ஆட்சியாளர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. லா காதிர இல்லல்லாஹ், ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. இதுவா அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு? இந்த அர்த்தம் தான் ஒழுங்குன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தமா? படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல, ஆட்சியாளர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல, அரசன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல, ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்ல. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உள்ள அர்த்தம். இந்த அர்த்தம் நம்ம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஆட்சியாளர், படைக்கிறவன், ஆற்றல் படைத்தவன், இதுதான் சரியான அர்த்தம்னு சொல்ல மக்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே என்ன செய்ய முடியாது, காஃபிர்னு சொல்லக்கூடாது. ஏன்? நாம யார மக்கத்து காஃபிர்னு சொல்றோமோ அந்த மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். லுக்மான் சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல சொல்றான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுல்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க வானத்தையும் பூமியை படைத்தது யாருன்னு சொல்லு. அதுக்கு அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்க? லாத் என்ற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, உஸ்ஸா என்ற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? வானத்தை படைச்சதா அல்லாஹ், பூமியை படைச்சதா அல்லாஹ். இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். யூனுஸ் என்ற 10வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல சொல்றான், குல் மை யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? உங்களுக்கு உணவு அளிப்பது யாரு? உங்களுக்கு செல்வத்தை ரிஸ்க் கொடுக்கிறது யாரு என்ற நபியை நீங்கள் கேளுங்கன்றான். அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்னு சொன்னாங்க. இப்ப மக்கத்து காபிர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்பதிலே, அல்லாஹ்வை ரட்சகனாக ஏற்பதிலே, அல்லாஹ்வை தன்னுடைய அதிபதியாக ஏற்பதிலே, அல்லாஹ்வை அரசனாக ஏற்பதிலே
அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஏன் அல்லாஹ் அவங்களை காபிர்ன்றான் அதைத்தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல 38வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சொல்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹு வாஹித இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். அந்த மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்கன்னும் போது அந்த மக்கள் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் என்னது, அஜஅலல் ஆலிஹத அனைத்து வணக்கங்களையும் ஒரே இறைவனுக்கு செய்யணுமா? இது ஆச்சரியமானதா இருக்கு. நாங்க அனைத்து வணக்கங்களும் என்ன செய்ய மாட்டோம், ஒரே இறைவனுக்கு செய்ய மாட்டோம். அல்லாஹ்வையும் வணங்குவோம், அடுத்தவங்களையும் வணங்குவோம், அல்லாஹ்வையும் வணங்குவோம், அவனுக்கு நிகராக மற்றவர்களையும் வணங்குவோம். அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாங்க செய்ய மாட்டோம். ஆக நம்ம பார்க்கிறோம், யாரை நம்ம மக்கத்து காஃபிர்னு சொல்றோமோ அவங்க கூட என்ன பண்ணியிருந்தாங்க, அல்லாஹ்வை ரப்பாக தான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, அல்லாஹ் தான் ஆட்சியாளர் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதுல அவங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் அதை ஏற்றுக்கொள்ள. ஆக லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை மக்கத்து காஃபிர்கள் கூட விளங்கி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் அதை கூட தெரியாம இருக்காங்க. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்கத்தில் அடிப்படை என்பது என்ன, மிக அவசியம் வாய்ந்தது. இதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துட்டாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை யமன் என்ற நாட்டுக்கு அனுப்புறாங்க. சொல்றாங்க, முஆதே நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போறீங்க, முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, அவ்வரும் ததும் லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட முதல்ல போய் லா இலாஹா இல்லல்லாஹ் பக்கம் அலையுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் பக்கம் அலையுங்க. அப்படி அதை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னார். பிறகு நீங்க 5 வேளை தொழுகை நோன்பு அதை பத்தி பிறகு சொல்லுங்க, நாங்க ஜக்காத்தை பத்தி சொல்லுங்க. அப்ப என்ன விளங்குது, ஒரு மனிதன் அவசியமாக தெரிந்து கொள்வது லா இலாஹா இல்லல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அவருடைய மார்க்கத்தின் அடிப்படையான விஷயங்களான அகீதாவை பற்றி. இதை தெரிந்து கொண்டாதான் ஒரு மனிதனுடைய செயல் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எவ்வளவு கவனமா இருந்தாங்க பாருங்க. ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்துல வாழ்ந்த சின்ன சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்துல கூட இந்த அக்கீதாவை என்ன செய்தாங்க, உறுதியாக சொல்லி தந்தார்கள். ஒரு பயணத்துல அப்துல்லா பின் அப்பாஸ், அப்ப அவங்க ஒரு சின்ன வயசு, அவங்க கிட்ட நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்துல்லா பின் அப்பாஸே நான் சில வார்த்தைகளை கூறுவேன், அதை நீங்க நல்ல நினைவுல வைத்துக்கணும். என்ன சொல்றாங்க, நீங்கள் உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல மட்டும் கேளுங்க, நீங்கள் ஏதேனும் உங்கள் தேவையை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. பிறகு சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் உங்களுக்கு எதிராக ஒரு தீமையை செய்வதற்கு நாடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் என்று உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது போன்று இவர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அது உங்களுக்கு எதையுமே செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சின்ன குழந்தை இடத்துல கூட என்ன செய்தாங்க, அக்கீதாவை பற்றி சொன்னாங்க. அடுத்து வாங்க இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணத்துல போறாங்க. அந்த திருமணத்துல ஒரு சிறுமி கவிதையை படிக்கிறது. என்ன கவிதைகளை, பத்ரி வாசிகளை நினைத்து அவங்கள பத்தி பெருமைப்படுத்தி என்ன செய்கிறது, அவங்களை புகழ்ந்து கவிதையை பாடி கொண்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு போறவு அந்த சிறுமி சொல்லுது, ஃபீனா நபியின் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளைக்கு நடக்க போறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அறிவார். என்ன சொல்லுவது, இந்த சிறுமி மறைவான விஷயம் நபிகள் நாயகம் சாசனத்துக்கு தெரியும். சின்ன பிள்ளை தானே சொல்லிட்டு போகுதுன்னு ரசூலுல்லாஹ் விடல, கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அந்த சிறுமி நான் படிக்காதீங்கம்மா, நீங்க முன்னாடி படிச்சுங்க, அந்த கவிதையை படிங்க, இது நீங்க படிக்காதீங்க அந்த சிறுமி கிட்ட எச்சரிக்கிறார். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கையை சரியாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அந்த கொள்கை சின்ன குழந்தைகள் கூட என்ன செய்யணும், தவறான கொள்கையை தன் மனசுல சுமக்க கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, பெரியவங்க கிட்டே கொள்கையில நம்ம சின்ன பசங்கிட்ட எங்க தேட முடியும். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடைய நம்மளை மாற்ற வேண்டும். அகீதா தொடர்பான விஷயங்கள் அதிகமாக தெளிவை நம்ம ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அவனை பற்றி அடிப்படையாக சொன்ன விஷயங்களை நம்ம அறியணும். அது போன்று மற்ற என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக சொல்லியிருக்கிறானோ அது பற்றி நம்ம அறியணும். அது ஒவ்வொரு மீதும் கடமையாக இருக்கிறது. அதை அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒரு மனிதனுடைய மறுமையுடைய வெற்றி இருக்குதே தவிர வேற முறையில நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா அந்த வெற்றி நமக்கு கிடைக்காது. ஆக அல்லாஹ் சொன்ன மார்க்கத்துல அவன் சொன்ன அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அனா அகூலு கௌலி ஹாதா வ லக்கும் லிசாயில் முஸ்லிமீன் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ லக்கும் லிசாயில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அகீதாவை அறிவது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அறிவது மிக மிக அவசியம் வாய்ந்தது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து இரண்டாவது விஷயம் வாங்க, இந்த அகீதாவை நம்ம சரியா அறிந்து செயல்பட்டாதான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். தொழுறீங்களா, நோன்பு வைக்கிறீங்களா, இந்த நோன்புக்கு எப்ப தெரியுமா அல்லாஹ்வுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? நீங்க தொழுவக்கூடிய தொழுகைக்கு எப்ப தெரியுமா அல்லாஹ்வுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? நம்மளுடைய அகீதா கொள்கை சரியா இருந்தா தான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். சூரே நிசா என்கின்ற சூரே நஹர் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல சொல்றார், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றார், மனிதர்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருக்கின்ற நிலையில் நல்ல காரியங்களை அவர்கள் செய்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவர்களை இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ செய்வோம், மறுமையிலும் அவர்களுக்கு மகத்தான கூலியை, அவர்கள் செய்திருந்த அமல்களை விட சிறந்த ஒரு கூலியை அவர்களுக்கு கொடுப்போம். எப்போ? கண்டிஷன் என்ன? செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் என்னவாக இருக்கணும்? முஃமினாக இருக்கணும், உண்மையான இறை விசுவாசியாக இருக்கணும். அப்ப ஒரு மனிதன் உண்மையான இறை விசுவாசி என்ற நிலைய அந்தஸ்தை எப்ப அடைய முடியும் தெரியுமா? நம்ம சொன்ன அந்த அடிப்படையான 6 விஷயங்களை சரியாக விளங்கி இருந்திருந்தாதான் அவன் அந்த நிலையை அடைய முடியும். சஹாபாக்கள் அப்படி இருந்திருந்தார்கள், அதனால அந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடைய நம்ம செய்யக்கூடிய அமல்கள் செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை சரியா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொள்கையை பத்தி மக்கள் தெரியலன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்காமல் இருப்பது கூட என்ன கொள்கையில கொண்டு வராங்க. மக்கள் என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க? வரதட்சணை வாங்கக்கூடாது, தப்புதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை இந்த மக்கள் என்ன செய்து வச்சிருக்காங்க தெரியுமா? வரதட்சணை வாங்காமல் திருமணம் முடிப்பதும் நம்முடைய கொள்கை. இப்ப கொள்கைக்கு அளவுகள் என்னப்பா? மார்க்கத்தை கொள்கையை நீங்க எதை கொண்டு வரணும்? கொள்கையில எது வரும் அது கூட தெளிவில்லை. இந்த நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆக மிக்க அல்லாஹ்வுடையவர்களே, வரதட்சணை வாங்கி திருமணம் முடிப்பது என்ன மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. வேற விதிகளை வச்சு சொல்லலாம், ஆனா அது ஒரு காலம் என்ன செய்யாது, கொள்கையில அக்கீதாவெல்லாம் வராது. அக்கீதால எது தெரியுமா வரும்? இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அதுல அடிப்படையாக இந்த 6 விஷயங்களை வரும். அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, தூதரை நம்புறது, வேதங்களை நம்புறது. நம்ம சொன்ன இந்த 6 விஷயங்கள் தான் அடிப்படை. அப்ப இதுல ஒரு மனிதன் சரியாக இருந்தாதான் உண்மையான இறை விசுவாசம். இதுல ஒரு மனிதன் சரியாக இல்லை என்று சொன்னால் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக வதகுனன்ன மினல் காசிரின். 39வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அமல்கள் அனைத்துமே என்ன செய்யப்படாது? வீணாக்கப்பட்டுவிடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையிலே நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப என்ன விளங்குது? ஒரு மனிதன் அக்கீதாவிலே தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனுடைய அமலை அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்றதையும் பார்க்கிறோம். அடுத்து வாங்க, 3வது விஷயம், ஒரு மனிதன் அக்கீதாவுல பெர்ஃபெக்டா இருந்தா தான், கொள்கையில அவன் சரியா இருந்தா தான் அவன் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும், இந்த உலகத்தில் அவன் வந்த நோக்கத்தை அவனால சரியா விளங்க முடியும். அவனுக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பங்களையும் அவன் என்ன செய்ய முடியும், உறுதியா ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு மனிதனுக்கு அக்கீதா சரியா வச்சுக்கிடுங்க, அவன் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, துன்பங்களை கண்டு தோண்டி விடுவான். ஆனா ஒரு மனிதன் உண்மையாகவே அக்கீதால சரியாக இருந்தான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அவன் என்ன செய்வான், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தைரியமாக எதிர்கொள்வான். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஃபஜ்ர் என்கின்ற 89வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலையும் 16வது வசனத்திலும் சொல்றான், ஃபஅம்மல் இன்சான இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், ஒரு மனிதனுக்கு அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய இரட்சகனான அல்லாஹ் அவனை சோதிக்கிறான். சோதிக்கும் போது அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு கிருபை செய்தான்னு சொன்னா, அருட்கொடைகளை கொடுத்தான்னு சொன்னா, ரப்பி அக்ரமன், அந்த மனிதன் சொல்றான், என்னுடைய ரப்பு, என்னுடைய அல்லாஹ் என்ன செய்து விட்டார், என்னை கண்ணியப்படுத்தி விட்டார். பிறகு அல்லாஹ் சொல்றான், அம்மா இதா இப்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கா வயகூலு ரப்பி அஹான். அல்லாஹ் சொல்றான், அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டான்னா, ஃபகதர் அலைஹி ரிஸ்கா, அவனுடைய ரிஸ்க்ல, அவனுடைய உணவுல அல்லாஹ் நெருக்கடி ஏற்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதன் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அஹான், என்னுடைய ரட்சகன் என்ன செஞ்சான், என்னை இழிவுபடுத்திட்டான். அப்ப என்ன விளங்குது, கொடுத்தா நல்லவன், கொடுக்கலையா
அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அவன் மாற்றமாக சொல்லுவான். அப்ப இது யார் சொல்லுவான் தெரியுமா? யார் இடத்துல உண்மையான அக்கீதாவை பற்றி தெளிவு இல்லையோ, அக்கீதாவை பற்றிய விபரம் இல்லையோ, அவன் தான் என்ன செய்வான்? எப்படி நடந்து கொள்வான்? துன்பம் வரும்போது என்ன பண்ணிடுவான்? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பல வைப்பான், இப்படி அதை நம்ம எதிர்கொள்ள முடியுமன்ற மாதிரி யோசிப்பான். ஆனா நன்மை கிடைச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதுல சந்தோஷம் கொள்வான். ஆனா உண்மையான இறை நம்பிக்கை எப்படி தெரியுமா? உண்மையில அக்கீதாவை சரியா விளங்கணும் எப்படி தெரியுமா? அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சவருடைய நிலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, உண்மையாகவே ஒரு மனிதன் அக்கீதாவோட பெர்ஃபெக்ட்டா இருந்தான்னு சொன்ன அவருடைய நிலையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், இறை நம்பிக்கையாளருடைய ஒவ்வொரு காரியமும் என்ன ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவருடைய ஒவ்வொரு அமலும் என்ன நன்மையாக அவனுக்கு முடியுது. எப்படி? வலைஸ ஸாக லி அஹதின் இல்லா முஃமின், இது ஒரு இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர் ஃபகான கைரன் லஹ், ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, உண்மையான இறை விசுவாசிக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால், ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கின்றது சொன்னால், அதுக்காக வேண்டிய ஆட்டம் போட மாட்டான், பாட்டம் போட மாட்டான், ஆணவத்தில் அடிய மாட்டான். மாற என்ன செய்வான்? ஒரு நன்மையான விஷயம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அதுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல அவனுக்கு நன்றி செலுத்துவான். இது என்ன? உண்மையான இறை விசுவாசத்தை தவிர வேறு யாருக்கிட்ட இந்த நிலை கிடையாது. அடுத்து சொல்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள், வைன் அஸாபத்து ضرّا صبر, அப்படி அவனுக்கு ஏதேனும் ஒரு துக்கம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு இக்கட்டான நிலை, ஒரு துன்பம் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? சபர், அதை பொறுமையாக எதிர்கொள்வான். ஃபகான கைரன் லஹ், இதுவும் என்ன செய்கிறது? அவனுக்கு நன்மையாக முடிகிறது. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் நன்மையா இருக்கிறது இந்த உலகத்துல, தீமையாக இருக்கட்டும், அதை இஸ்லாம் சொன்ன விதத்துல என்ன செய்வான்? எதிர்கொள்வான். சந்தோஷமான செய்தியா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், இதன் மூலமாக அவனுக்கு நன்மை கிடைக்குது. ஒரு தீமையான விஷயமா, துன்பமான விஷயமா, அதை பொறுமையாக எதிர்கொள்வான். அதனால என்ன? அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைகிறது. ஆக மிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இவ்வாறு ஒரு மனிதனுடைய அக்கீதா சரியாக இருந்ததுன்னு சொன்னா அவன் இந்த உலகத்துல வாழ்வதற்கான அந்த வழி என்ன செய்திருக்குவான்? அறிந்து கொள்வான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து வாங்க, இந்த அக்கீதால ஒரு மனிதன் சரியாக இருந்தாத்தான், இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சரியா இருந்தாத்தான் அது என்ன செய்யும்? அவனை நன்மையின் பக்கம் அவனை அழைத்து செல்லும், நன்மையான காரியங்களை செய்வதன் பக்கம் மனிதனை கொண்டு செல்லும். நீங்க நம்ம பார்க்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்ப தௌஹீத்வாதிகள்லாம் இருக்கிறாங்க, ஆனா தொழுகையில பேணுதல் கிடையாது, ஃபஜ்ர் தொழுகையில பேணுதலா இருக்கிறாங்க, தௌஹீதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, ஆனா இதுல என்ன அமல்கள்ல ஒண்ணுமே இல்லை, போட்ட விடுறாங்கல்ல. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னும் அவங்க தௌஹீதுல சரியாகணும்னு அர்த்தம். உண்மையிலே ஒருத்தவன் தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்றான்னா, ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம்னு சொல்றான்னா, இறை நம்பிக்கையாளன்னு சொல்றான்னா, முஃமின்னு சொல்றான்னா, அவன் அமலம் என்னவா இருக்கும்? அவருடைய கொள்கை அமலின் பக்கம் கொண்டு போகும். அவருடைய கொள்கை என்ன செய்யும்? நன்மையின் பக்கம் அவனை கொண்டு போகும். நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம இந்த நிலையில் இருக்கிறோமே, சஹாபாக்களை பாருங்க, அவங்களுடைய கொள்கை சரியாக இருக்க போய்தான் அவங்க அமல்கள்ல சரியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல 10 வசனங்களை, குர்ஆன் வசனங்களை கேட்டாங்கன்னா அது வரை செயல்பாடு வரைக்கும் மற்ற வசனங்களை கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய கொள்கை அந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போச்சு. நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்கள்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள்ல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலகத் ரஅய்தனா வமா யதகல்லஃப் அன்ஹா இல்லா முனாஃபிகுன் அவ் மஅலூமுல் நிஃபாக். முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்துல ஜமாத் தொழுகையில பள்ளிவாசல்ல தொழுவோம். எங்களுடைய தொழுகையில ஜமாத்துல பின்தங்குவர் யார் தெரியுமா? ஒண்ணு முனாஃபிக் பின்தங்குவான், அப்படி இல்லை என்று சொன்னால் யாருடைய நிலைவரத்தரம் அறியப்பட்டதாக இருந்ததோ அவர்கள் தான் பின்தங்குவார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வாழ்ந்த தௌஹீத்வாதிகள், தௌஹீத் என்பது யாருக்கும் இது கிடையாது. தௌஹீத் என்பது என்ன? ஒரு மனிதன் முஃமினாக இருக்கிறான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்லலாம், மார்க்க அவனை அனுமதிக்குது. தௌஹீத் இன்னொரு பெயர் அது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தொழுகையில பேருதலாக இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க கொண்டிருந்த கொள்கை, அந்த அடிப்படை, அந்த அக்கீதா அவர்களை நன்மையின் பக்கம் கொண்டு போச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு மனிதன் இபாதத்துகள்ல பேருதலாக இல்லாம தன்னை தௌஹீத்வாதின்னு சொல்றான்னா அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்வதற்கு அருகதை இல்லை. ஏன்? அவனுடைய கொள்கை இன்னும் சரியாகல. அதன் காரணமாகத்தான் அவன் என்ன செய்யறான்? அமல்கள்ல பின்தங்கி இருக்கான். அடுத்து பாருங்க, கடைசியாக நேரம் முடிக்கிறது. கடைசியாக ஒரு மனிதன் அக்கீதாவோட கொள்கையில சரியா இருந்தா தான் அவன் என்ன செய்வான்? தீமையிலிருந்து விலகுவான். தீமையான பாதையிலிருந்து ஒரு மனிதன் விலகுவதற்கு அடிப்படையா இருப்பது என்ன? அவனுடைய கொள்கை, அல்லாஹ்வை பற்றிய அச்சம், மார்க்கத்தின் அடிப்படையான சொன்ன விஷயங்கள் மீது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதுதான் என்ன செய்யும்? ஒரு மனிதனை தீமையிலிருந்து விலகும். அது அக்கீதாவே சரியில்லாம நீங்க எவ்வளவுதான் தீமையை பத்தி சொன்னா கூட இந்த
அந்த தீமை என்ன செய்ய மாட்டாங்க, விலக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரை பார்க்கிறோம், தொழுகையில பேணுதலா இருக்காங்க, ஆனா மார்க்கம் தடுத்த சிகரெட் பீடி போன்ற ஹராமான காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. மக்களை தொழுகையின் பக்கம் அழைக்கிறாங்க, ஆனா அவங்களும் அந்த காரியத்தை செய்யறாங்க. காரணம் என்ன? எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அக்கீதா தெரியலையோ, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அக்கீதா தெரியலையோ, அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு காலமும் தீமை விட்டு விலக மாட்டான். அப்ப அக்கீதாவுல தெளிவு இருந்தாதான் அவன் தீமை விட்டு விலகுவான். இதை நாம சொல்ல, இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, என்னன்னு சொல்லி, லா யஸ்னி ஸானி லா யஸ்னி வ ஹுவ முஃமின். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது அவன் என்னவா இருக்க மாட்டான், முஃமினாக இருக்க மாட்டான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யும் போது முஃமினாக இருக்க மாட்டான். ஏன்? அவரிடத்துல இறை விசுவாசம், இறை நம்பிக்கை அங்கே குறைந்து விடுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? யாருடைய உள்ளத்திலே அக்கீதாவுடைய தெளிவில்லையோ, ஈமான் பரிபூர்ணமாக இல்லையோ, அவன் பாவத்தை நோக்கி போவான். அப்ப என்ன விளங்குது? ஒரு மனிதனுடைய அக்கீதா சரியாக இருந்ததுன்னு சொன்னா, நிறைவாக இருந்ததுன்னு சொன்னா, முழுமையான ஈமானுடையவனாக இருந்தான்னு சொன்னா, அவன் பாவத்தின் பக்கம் போக மாட்டான். அதனாலதான் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே, குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம். அல்லாஹ் நபியை சொல்றான், நபியே இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க என்னவென்று சொல்லு, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான நாளுடைய வேதனை எங்கே எனக்கு வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன்னு சொன்னாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவங்களை தீமையின் பக்கம் போக விடாமல் தடுத்தது. இந்த நம்பிக்கை தான் செஞ்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த தவறு செய்ய விடாமல் தடுத்தது. ஆக நிமிக்க அல்லாஹ்வியார்களே, இறுதியாக இந்த மார்க்கத்தில் இந்த அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டாதான் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். அதுதான் ஒரு மனிதனுக்கு அந்த அமலை நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பதற்கான நிலையும் அது ஏற்படுத்தி தரும். ஆக அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது, மார்க்கத்தில் வேற என்னென்ன அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறதோ அந்த அடைக்கு நமக்கு நம்பிக்கை என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்ற அமல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக அமல்களுக்கு முன்னாடி, செயல்களுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான அந்த கல்வியை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆக தொடர்பான விஷயத்துல அப்படிப்பட்ட கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இபாதல்லாஹ் ரஹ்மனி வரஹிமக்குமுல்லாஹ் இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون يذكركم الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أولى واتقوا وعزوا وأكبر.